ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை விடிவதற்குள்ளாகவே இன்று இரவோடு இரவாகவே இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை நீ கேட்டுட்டினா நாளை விடியல் நிச்சயம் உனக்கான நல்ல விடியலாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீ ஆசைப்பட்டதையும் கூட உன் வீட்டில் இந்த வராகி அம்மா நானே நடத்தி முடிப்பேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் என்னையே நம்பிக்கிட்டு இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். அனைத்தையும் எதிர்கொள்ளும் துணிவையும் தைரியத்தையும் உனக்கு கொடுத்து உனக்கு துணையாகவும் நானே இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெறச் செய்வேன். காலமும் சூழ்நிலையும் எப்போ மாறும் எப்படி மாறும்னு உனக்கு தெரியாது. ஆனால் உன் வாழ்க்கை சூழ்நிலையை கண்டிப்பாக நான் மாற்றி அமைப்பேன். உனக்கு நல்லது நடக்கும்படியும் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் எதையோ இழந்தது போல மன கஷ்டத்தோடும் சுமையோடும் பாரத்தோடும் வாழாதே. என்ன நடந்தாலும் ஏற்றுக்கோ. அதற்கு உன்னை நீயே தயார்படுத்திக்கோ. உன் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் நீ எதிர்பார்த்தது மட்டுமே நடக்காது. நீ எதிர்பார்க்காத பல விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்தாலும் அதன் முடிவை உனக்கு சாதகமாக நான் அமைச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. எப்போதும் யாரை பற்றியும் தப்பாக பேசாத, தவறாக நினைக்காத. நீ ஒருத்தரை பற்றி தவறான செய்திகளை கூறி அவருடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சின்னா இன்னொரு இடத்துல உன்னை பற்றி இன்னொருத்தர் மிக கேவலமாக சொல்லி உன் வாழ்க்கையை அழிச்சிருவாங்க. நீ மற்றவங்களுக்கு என்ன செய்றியோ அதுதான் இன்னொருவர் மூலமாக உன் வாழ்க்கையில் நடக்கும்ன்றத எப்போதும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோ. முடிஞ்ச வரைக்கும் யாரை பற்றியும் புரளி பேசாமல் வாழ கற்றுக்கோ. நல்லதும் தீமையும் உன் வாழ்க்கையில் நீ செய்கிற செயல்கள் மூலமாகத்தான் மறுபடியும் உன்னை நோக்கி வந்து சேருதுன்ற ஞாபகம் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். எதையாவது செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற உனக்கு முன்னேறுவதற்கான வழிகளை நான் காட்டுறேன். உனக்கு ஜெயிக்கிறதுக்காக எத்தனையோ வாய்ப்புகளை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ அத்தனையையும் சரியாக பயன்படுத்திக்கொள். இந்த உலகில் வெற்றிகரமான மனிதனாக வாழ்வதற்கு 4 நல்ல குணமாவது இருக்கணும். நீயும் இந்த உலகத்தில் ஜெயிக்கணும்னா நிறைய பொறுமையையும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் திறமையையும் தவறை தட்டி கேட்கிற பயமில்லாமல் பேசும் வார்த்தைகளையும் தவறு செய்பவர்களையும் சரின்னு அரவணைச்சு நல்வழி காட்டும் கனிவையும் உனக்குள்ள வளர்த்துக்கோ. நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் உயரணும்னு ஆசைப்பட்டியோ அந்த அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கிற மற்றவர்களின் வார்த்தைகளையும் அர்த்தமற்ற பேச்சுகளையும் விமர்சனங்களையும் கடந்து வந்து தான் ஆகணும். வேற வழியே இல்லை என் செல்லமே. இந்த உலகமும் இதில் இருக்க மனிதர்களும் அவ்வளவு சுலபமாக உன்னை ஜெயிக்க விட மாட்டாங்க. நீ கொஞ்சம் ஜெயிக்கிறன்னு தெரிஞ்சாலும் அதை தட்டி விடுறதுக்கும் உன் காலை வாரி விடுறதுக்கும் இந்த உலகமே ஒன்றா சேர்ந்து வரும். நீ தான் கவனமாக இருந்து அனைத்தையும் தவிர்த்து தகத்தெறிந்து வாழ்க்கையை ஜெயிக்க பழகணும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே. உன்னுடைய பழக்க வழக்கங்களும் செயல்களும் உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளின் கண்காணிப்பும் எப்பொழுதும் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ பொறுமையாக ஒவ்வொன்றத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ. வாழ்க்கை ஒரே நாளில் நிச்சயமாக மாறாது. அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும் பொறுமையாக தைரியமாக துணிஞ்சு செய். கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமாக உன் வாழ்க்கையில் மாறும். நீயே எதிர்பாராத விதமாக உன் வாழ்க்கையை இந்த வராகி அம்மா உயர்த்தி காட்டுவேன். நீ கடந்த காலத்தை உன்னால் நினைக்காம இருக்கவும் முடியாது. கடந்த காலத்தை நினச்சி அதை விஷயங்களை மாற்றிக்கவும் முடியாது. அதனால் நடந்ததை அப்படியே ஏற்றுக்கோ. ஆனால் எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசித்து செயல்களை செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையும் நீ சரியாக எடுக்கும்போது ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் நல்லபடியாக வாழ்வதற்கும் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் என் செல்லமே. அன்பாக ஒரு பார்வையும் ஆறுதலாக சில வார்த்தைகளையும் உன்னிடம் பேசுவதற்கு இந்த வராகி அம்மா தயாராகவே இருக்கேன். உனக்கு எது தேவைப்பட்டாலும் இந்த வராகி அம்மாவை நோக்கி ஓடிவா. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக கொடுப்பதற்கும் உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் தான் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்று இரவோடு இரவாக உன் வாழ்க்கையின் இருளை விலக்கி வச்சு உனக்கான வெளிச்சத்தையும் ஒளி வெள்ளத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சிறப்பாக நாளைக்கு உன் கைகளில் கொடுத்துட்றேன். எப்போதும் அன்போடு பாசத்தோடு இருக்க பழகு. ஏன்னா அன்பும் பாசமும் நீ பிறக்கும்போது பிறக்கிறதுக்கு முன்னாடி உன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உன்னுடைய தாயால் உனக்கு கற்பிக்கப்பட்டு விட்டது. அது இயல்பாகவே இருக்கிற விஷயம். ஆனால் பயங்கிறது உன் மனசில் இல்லை.
வெளியிருக்க மனிதர்களால் உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட செயற்கையான ஒரு விஷயம். செயற்கை உனக்கு வேண்டாம். பயம் என்கிற அந்த மாறுதல் உனக்கு வேண்டாம். இயல்பான அன்பும் பாசமும் எப்போதும் உனக்குள்ள இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா அதற்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைச்சே தீரும். எதையுமே நல்லா யோசிச்சு முடிவு எடுத்தினா உன் வாழ்க்கையில எந்த துன்பமும் வந்து சேராது. எப்போதும் எல்லாவற்றையும் பொறுமையாக யோசிச்சு செய்ய பழகு. அடுத்தவங்க 1000 வழிகளில் வாழட்டும், ஆனால் உனக்கு எது சரியா வரும்னு சிறந்த வழியை நீ தான் தேர்ந்தெடுக்கணும். வெற்றிங்கிறது உன் வாழ்க்கையில கிடைக்காத பொக்கிஷமாகவே இருந்துரும் நினைக்காத. உன் வாழ்க்கைக்கான வெற்றியை மிக சிறப்பாக உன் கைகளில் நான் வந்து ஒப்படைப்பேன். நீ எப்போதும் முயற்சி செய்யாமல் சும்மா உட்கார்ந்துருந்தினா உன் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறாது. எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ, எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறியோ, எந்த அளவுக்கு நம்பிக்கையோட வேலை செய்கிறியோ அந்த அளவுக்கு தான் உன் கனவுகள் நனவாகும், ஆசைகள் நிறைவேறும். உனக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் உனக்கு யாருமே இல்லை, யாரும் உன்னை கவனிக்கலைன்னு நினச்சி வருத்தப்படாதே என் செல்லமே. உனக்காக உன் கூடவே இருந்து நீ செய்கிற விஷயங்களையெல்லாம் கவனித்து உனக்கான நல்லதை செய்ய தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் இந்த வராகி அம்மா தீர்த்து வைக்க போகிறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா இனி நடப்பது அனைத்தும் நல்லதாக உனக்கு நடக்கும். எனக்கு வேணுங்கிறது ஆசை. ஆசை உனக்குள்ளே இருக்கட்டும். யாருக்கும் எதுவும் கிடைக்கக்கூடாது, எனக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்கணுன்றது பேராசை. பேராசை ஒரு மனிதனுக்கு பெரிய கஷ்டத்தை நஷ்டத்தையும் உருவாக்கிடும். நீ எப்போதும் ஆசையை அளவோட வச்சுக்கோ. ஒரு பெரிய மலையை கடந்து போகிறதுக்கு தைரியம் எவ்வளவு முக்கியமோ அதே போல வாழ்க்கை பயணத்தை கடந்து வருவதற்கும் ஞானம் மிகவும் அவசியம். என் அன்பு பிள்ளையான உன்னை யார் உதாசீனம் செஞ்சாலும் கவலைப்படாத. உன்னை அலட்சியமாக பார்க்கும் மனிதர்கள், அதே மனிதர்கள் நாளை உன்னை பொக்கிஷமாக நினச்சி போற்றி பாராட்டும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன். இதற்கு முன்ஜென்ம பிறவிகளில் நீ செஞ்ச தப்பும் தவறும் ஊழ்வினைகளும் இப்போது உன்னை சூழ்ந்தாலும், நீ நம்பின உறவுகளும் சொந்தங்களும் பந்தங்களும் உன்னை ஏமாற்றினாலும், எதுவுமே உனக்கு சொந்தமில்லைன்னு நிலை வந்தாலும் இந்த வராகி அம்மா எப்போதும் உன் கூட தான் இருப்பேன். உன்னுடைய உழைப்பும் நீ படுற கஷ்டமும் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியலையே நினச்சி வருத்தப்படாத. அதை கொடுத்தவர்களுக்கு தெரியும். சரியான நேரத்தில் இந்த உலகத்துக்கும் நான் அதை தெரியப்படுத்துவேன். உன்னுடைய உழைப்பு அதற்கான உயர்வை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இந்த உலகத்தில் நீ எதை அதிகமாக நேசிக்கிறியோ, எது உனக்கு அதிகமாக பிடிக்குமோ, எது உன் வாழ்க்கைக்கு அவசியம்னு நீ நினைக்கிறியோ அதுதான் உன்னை காப்பாற்றும்னு நம்புறது எல்லாமே பொய் என்பதை உணர்ந்து கொள் என் செல்லமே. உனக்கு எது பிடிச்சாலும் எதை நீ விரும்பினாலும் அது நிச்சயமாக உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்ற போகிறதில்ல. உன் பிரச்சனைகள் தான், உன்னுடைய கஷ்டங்கள் தான் கடைசி காலத்தில் உனக்கு உன் அனுபவமாக இருந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டலாக இருந்து உன்னை வெற்றி பெற செய்யும். அதனால் நீ நினைக்கிறது தான் உயர்ந்தது, நீ ஆசைப்படுறது தான் சரியானது, நீ நினைக்கிறது தான் சந்தோஷமானதுன்னு ஒருபோதும் யோசிக்காதே. உனக்கு எது சரி, உனக்கு எது சந்தோஷத்தை தரும்னு இந்த வராகி அம்மா எனக்கு மட்டும்தான் தெரியும். முக்காலத்தையும் உணர்ந்த இந்த வராகி அம்மா இனி எல்லா ஜென்மங்களிலும் உனக்கு எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு நிம்மதியான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். உரிமை உண்டுனாலும் மரியாதை இல்லைனாலும் ஒதுங்கி இருப்பது தானே நல்லது. நீ எப்போதும் ஒதுங்கி இருந்தாலே உன் வாழ்க்கையில் சிறந்த மாற்றம் தானாகவே வரும். அது இதுன்னு எல்லா விஷயத்திலும் மூக்க நுழைச்சிக்கிட்டு முன்னால் போய் நிற்காத. அமைதியாக ஒதுங்கி இருந்துக்கிட்டே உனக்கான விஷயங்களை வெற்றி பெற தயாராகு. இத்தனை நாளாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் இன்று இரவோடு இரவாக இந்த வராகி அம்மா தீர்த்து வைக்க போகிறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா நீ நினச்சது எல்லாமே இனி வரிசையாக வெற்றிகரமாக நடந்து முடியும். என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினச்சிக்கிட்டு இருந்த உனக்காகவே என் அருளால் உன் வாழ்க்கையை மறுபடியும் வெற்றிகரமாக தொடங்கி வைக்க போகிறேன். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீ படும் கஷ்டங்கள் மூலமாகவே வாழ்க்கை உன் வாழை கண்டிப்பாக வெற்றி பெற வைக்கும். உன் உடம்புல மனசில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கி உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் வரப்போகிறேன். உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு எது பிடிக்குமோ அதை அடைவதற்காக உன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடு. உனக்கு துணையாக இருக்கும் இந்த வராகி அம்மா நானே
உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தருவேன் என் செல்லமே. என்னை சரணடைவதன் மூலமாக உனக்கு பணம் கிடைக்குதோ இல்லையோ, நகை கிடைக்குதோ இல்லையோ, சொத்து கிடைக்குதோ இல்லையோ, நிம்மதியும் செயலில் தெளிவும் மன அமைதியும் நிச்சயமாக கிடைக்கும். இது 3 உன்கிட்ட இருந்தாலே தெளிவாக நல்ல மன அமைதியோடு நிம்மதியோடு எந்த காரியத்தை நீ செஞ்சாலும் அதன் மூலமாக இந்த காசு பணம் சொத்து நகை எல்லாமே தானாக உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும். உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. உனக்கு எல்லாமாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். இனிமேலும் உனக்கு துணையாகவே எப்போதும் இருப்பேன். இப்போதே உன் கண்ணீரை தொடச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தரத்தான் தயாராக வந்திருக்கேன். நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு. நீ தேடுற எல்லாத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். அதை பெறுவதற்கு தயாராய்க்கோ. அம்மா தாயே, என் வாழ்க்கையில் பிரச்சனையே வரக்கூடாது, பிரச்சனைகளே இல்லாத வாழ்வை கொடுன்னு என்கிட்ட வந்து கேட்காத. இந்த உலகத்தில் மனிதராக பிறந்துட்டாலே அவங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை எல்லாமே வந்துதான் தேரும். நீ பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு கேட்குறதுக்கு பதிலாக பிரச்சனை எதிர்கொள்ளும் சக்தியை கொடுன்னு கேட்டினா உனக்கான சக்தியாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். கடந்து போன காலத்தையே சிறந்ததுன்னு நினைக்காம இனி வரப்போகிற காலம்தான் சிறந்தது உயர்வானதுன்னு நினைக்க பழகு. உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ எதை செஞ்சாலும் அதை திருப்தியோடு மனநிறைவு கிடைக்கும் விதமாக செய்யும்போது அது உன் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்றும். வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்காக கலங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராய்க்கோ. அடுத்தவங்க உன்னை அவ்வளவு சுலபமாக காயப்படுத்தும்படி நீ மிகவும் கோழையாக சோம்பேறித்தனத்தோடு இருந்துடக்கூடாது என் செல்லமே. நீ சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக தெளிவாக செயல்படக்கூடிய பிள்ளையாக இருந்தினா யாருடைய எந்த செயலும் எந்த வார்த்தையும் அவ்வளவு சுலபமாக உன்னை காயப்படுத்த முடியாது. யார் யார்கிட்ட எப்படி பழகணும் எந்த அளவுக்கு பழகணுன்றத முதல்ல நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்புறம் உன் வாழ்க்கை உனக்கு சுலபமாக மாறிவிடும். எதையும் இந்த உலகத்தில் நிரூபிப்பதற்காக நீ பிறக்கவில்லை. நீ பிறந்தது நல்ல மகிழ்ச்சியாக பயனுள்ள வகையில் வாழ்வதற்காக தான். வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் 1000 இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். இந்த வராகி அம்மாவும் கூட இருந்து உனக்கான நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி கெட்டதை உன் வாழ்விலிருந்து அப்புறப்படுத்தி நல்லதை அதிகப்படுத்தி எல்லா கஷ்டங்களுக்கும் முடிவு கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற எல்லா புது முயற்சிகளுக்கும் உனக்கு நல்லது நடக்கும். நீ நினைச்ச அனைத்தையுமே என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு வெற்றிகரமாக நானே நடத்தி முடிப்பேன். இந்த வராகி அம்மாவை நம்பி வாழும் உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நானே ஒரு திருப்பு முனையை உண்டாக்குவேன். என் அருள் உனக்கு இருக்கும்போது இனிமேல் நீ எதை பற்றியும் கவலைப்படாத. எப்போதும் நிதானமாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. உனக்கு சம்பந்தமில்லாத உனக்கு தேவையில்லாத மனிதர்களை நீ சந்திக்கும் போது அவங்கக்கிட்ட உன்னை பற்றின எந்த ரகசியத்தையும் எந்த சுய விஷயங்களையும் சொல்லாதே. அப்படி சொல்லும்போது அவங்க அதை பற்றி 1க்கு 10 பல பேர்கிட்ட சொல்லி உன் மனசு காயப்படுத்தும் விதமாக அது உன் காதுகளில் வேறு விதமாக வந்து சேரும். அதனால தான் எப்பவும் எதையும் எல்லார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் நிதானமாக இரு. யாரையும் நம்பி நீ பிரச்சனைகளில் மாட்டிக்க கூடாதுன்னு தான் சொல்கிறேன். நீ எந்த அளவுக்கு நிதானமாக கவனமாக இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் வருத்தப்படவே வேணாம். உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக நானே நடத்தி கொடுக்குறேன்.